கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகமும் 19:11. திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. தேவன் நம்மிடத்தில் சொல்லுவது திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று. ஆனால் அதோடு அவர் விட்டுவிடவில்லை. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறாராம். காரியத்தை துவங்குவது நம்முடைய கடமை. திடமனதாயிருந்து காரியத்தை துவங்குவது நம்முடைய கடமை. ஆனால் நாம் துவங்கும் போது தேவன் நம்மை தனியாக விடுவதில்லை, நமக்கு துணையாக இருக்கிறார். காரியத்தை செய்து முடித்தவுடன் நாம் உற்சாகத்தோடு சொல்லலாம், தேவன் எனக்கு துணையாயிருந்ததினால் நான் காரியத்தை செய்து முடித்தேன் என்று. எனவே எதற்காக கலங்கி நிற்கிறீர்கள்? காரியத்தை தேவன் உதவியாய் இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் துவங்குங்கள். நிச்சயமாய் காரியத்தை முடிக்க தேவனே நமக்கு உதவி செய்வார். அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, காரியத்தை துவங்குவதற்கே நாங்கள் தயங்கி கொண்டிருக்கிறோமே. காரியத்தை துவங்குகிறோம் கர்த்தாவே, ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.